ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பற்றிய அந்த ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குங்க. என் குழந்தைங்க வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்க வந்து இதேமாரி இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப முரட்டுத்தனமா ரொம்ப ரொம்ப எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்கானுங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைகள் வந்து நம்முடைய பேச்சை கேட்க வேண்டுமா? அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு புதன்கிழமை அன்னைக்கும் குழந்தைகளையுமே வந்து கூட்டு போங்க கோவிலுக்கு. கூட்டிட்டு போயி நெய் விளக்குகள் ஏத்த சொல்லுங்க. அப்புறம் பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போடுங்க. கருடன் சன்னதிக்கு போங்க. கருடன் சன்னதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, துளசி மாலைகள் போடுங்க. இந்த வழிபாடு நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் வந்து ரொம்ப அற்புதமா படிப்பாங்க. நீங்க சொல்ற பேச்ச ரொம்ப தட்டாம அழகா கேட்பாங்க. இந்த வாரத்துல 18, 20, 22 இந்த நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள யூஸ் பண்ணி பாருங்க. இந்த நாட்களை பற்றி கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய அனுபவத்த. இந்த நாட்கள நீங்க யூஸ் பண்ணி தொழில் சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலயுமே சக்சஸ மட்டுமே பார்க்கலாங்க.